ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 5 1 முதல் 16. தியான வசனம் 16ஆம் வசனம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாய், இந்த வசனம் ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை இவ்விதமாய். எவ்விதமாய் அதற்கு முன்னால் உள்ள வசனங்களிலே ஆண்டவர் குறிப்பிடுகிற சத்தியங்களை அங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த பாக்கிய வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிற காரியங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் ஒரு நற்கந்தமாக ஒளி வீசுகிறவனாக, உப்பாக, ஒளியாக நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திராமலே, இல்லை என்றால் நமக்கு தெரியாமலேயே நம்மை சுற்றிலும் உள்ள அநேகர் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய 2 கண்கள் தான் அவர்களை நோக்கி பார்க்கிறது, ஆனால் நம்மை ஆயிரக்கணக்கான கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் படிக்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, தொழில் பார்க்கிற இடத்துல, ஒருவேளை எந்த காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தாலும் என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய கண்காணிப்புக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு தொடர்பு கொள்ளுகிற யாவருக்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழுகின்ற ஒரு மெய் கிறிஸ்தவனாக நீயும் நானும் நம்மை விளங்க பண்ணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் நானும் வாசிக்க தகுந்த நிருபங்களாக இந்த உலகத்திலே ஆண்டவர் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை வைத்திருக்கிறார். வாசிக்க தகுந்த நிருபம், இருளிலே ஒளி வீசுகின்ற சுடர்களாக நம்மை வைத்திருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவனின் மிகப்பெரிய சாதனை அவன் ஆண்டவருக்காக ஜீவிப்பதல்ல, கிறிஸ்துவாக ஜீவிப்பதே என்பதுதான் ஒரு தேவ மனிதனுடைய கூற்றாக இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், தேவ பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவனின் மிகப்பெரிய சாதனை என்பது அவன் கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பதல்ல, கிறிஸ்துவாக ஜீவிப்பதே என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பதற்கு அநேகர் இருக்கக்கூடும், ஆனால் கிறிஸ்துவை போலவே ஜீவிப்பது என்பது முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாகும். அதுதான் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனின் அடையாளமாகவும் இருக்கிறது. உன்னுடைய நினைவும் வாஞ்சையும் ஜெபமும், ஆண்டவராகிய இயேசுவே, என்னை காண்போர் உம்மை காண வேண்டும் என்பதாய் இருக்க வேண்டும். நீ அவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை காட்டிலும் என்னுடைய ஜீவியம் அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கும் மாதிரியாக விளங்கினால் அநேகர் ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் வாயிலாக அறிந்து அவரை நேசித்து பின்பற்றுவார்கள். அதற்காகவே தேவன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். போதிக்கப்படும் சிறந்த கொள்கைகளை காட்டிலும் வாழ்ந்து காட்டப்படும் சிறந்த மாதிரிகளே அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தி கொள்பவையாக அமையும். நம்முடைய வார்த்தைகளை பார்க்கிலும் நம்முடைய ஜீவியமே அதிக சத்தமாக பேசும் என்ற ஒரு முதுமொழி ஒன்று உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனவே நடைமுறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாய் திகழ்வதையே நீங்களும் நானும் அதிகமாக வாஞ்சித்து அதற்கென்று நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீ பின்பற்றுவதற்கான சிறந்ததொரு மாதிரியை உனக்கு முன் வைத்து போயிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நீ தொடர்ந்து அவருடைய அன்பையும் மனத்தாழ்மையும் சாந்த குணத்தையும் பொறுமையையும் பரிசுத்தத்தையும் உன்னுடைய அனுதின வாழ்வில் விளங்க பண்ணுவதற்கு நீயும் நானும் எப்பொழுதும் அதற்கென்று ஆயத்தமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் வெளிப்படுகின்ற பரிசுத்தமானது பாவ இருளில் ஜீவிக்கிறவர்களுக்கு சரியானவற்றிற்கும் தவறானவற்றிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையும், பரிசுத்தத்துக்கும் மகா பரிசுத்தத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையும் எடுத்து காண்பிக்கிறது. இருள் சூழ்ந்த இரவு நேரத்தில் ஒரு நட்சத்திரமானது சாஸ்திரிகளை பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்தியது போல உன் வாழ்க்கையின் மூலமாக உன்னோடு இருக்கிறவர்களுக்கு அவர்கள் நடக்க வேண்டிய செம்மையான வழியை காண்பித்து அவர்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்துவது என்னுடைய உத்தரவாதமாக இருக்கிறது. ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவற்றினால் நீங்களும் நானும் நிறைந்தவர்களாய் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் என்றால் மற்றவர்களும் கூட இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவங்களில்
வளருவதற்கு அவர்களுக்கு நீங்களும் நானும் உதவி செய்கிறவர்களாய் காணப்படுவோம். தாவீது சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற தாவீது அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக மாறினான் என்பதாக வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவை போல மாற்றப்படும்படி வாஞ்சிக்கிற நீயும் நானும் எப்பொழுதும் நம்முடைய ஆவியில் அவரை கவனமாக உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர் எவ்வளவு சாந்தமும் மன உருக்கமும் தாழ்மையும் தயவும் பரிசுத்தமும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய ஆவியிலே நாம் காணக்கூடியவர்களாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாளுக்கு நாள் அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மறுரூபமடைந்து கொண்டே இருப்போம். அதனால் நம்மை காண்கிற யாவரும் கிறிஸ்துவை நம்மில் கண்டு அவரை போல மாறுவதற்கு நீங்களும் நானும் அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு யோவான் 14:9 குறிப்பிடுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவகுமாரனுடைய சுபாவத்தை தன்னில் வெளிப்படுத்தினபடியால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்பதாக 1 கொரிந்தியர் 11 குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவானும் குறிப்பிடுகின்ற பொழுது 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதாக அறிக்கையிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவனாகிய பிலிப்புவினிடத்தில் சில கிரேக்கர் வந்து, ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்பதாக கேட்டது போல இன்று நம்மை சூழ்ந்துள்ள மக்கள், ஜனக்கூட்டங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாகிய உன்னிடத்திலும் என்னிடத்திலும் வந்து, நண்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு காண்பிக்க மாட்டாயா என்று நம்மிடத்திலே மறைமுகமாக கேட்பது நம்முடைய காதுகளிலே விழட்டும், நம்முடைய கண்கள் காணட்டும். என் ஜீவியத்தில் நீங்கள் கர்த்தரை கண்டு கொள்ளலாம், வந்து பாருங்கள் என்று நீங்களும் நானும் தைரியமாக கூற முடியுமா? சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? ஓசியா 9:1 இஸ்ரவேலே, மற்ற ஜனங்களைப் போல களி கூறாதே என்பதாக நாம் வாசிக்கிறோம். மற்ற ஜனங்களைப் போல களி கூறாதே. எனவே பிரஜாதியாரைப் போல நீ உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் களி கூறுகிறவனாய் இருக்க வேண்டாம். உன்னுடைய களி கூறுதலும் சந்தோஷமும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மட்டுமே இருக்கும் என்றால் நீயும் நானும் மற்றவர்கள் பின்பற்ற தகுந்த நல்லதொரு மாதிரியாக இருப்போம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் புறம்பான அலங்கரிப்பையும் நாம் வெறுத்து கிறிஸ்துவின் நற்பண்புகளை வெளிப்படுத்தி ஜீவிப்போம் என்றார் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் மாறக்கூடும் என்பதை 1 பேதுரு 3 மற்றும் 4 குறிப்பிடுகிறது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சகல மனுஷரும் அறிந்து வாசிக்கக்கூடிய கிறிஸ்துவின் நிருபமாய் அமையும் என்பதாக 2 கொரிந்தியர் 3:2 நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் 3 நிருபம் 12 குறிப்பிடுகின்ற பொழுது தேமேத்திரியை குறித்து எல்லாரும் நற்சாட்சி கொடுத்ததாக குறிப்பிடுகிறார். ரூத் ஒரு குணசாலியான ஸ்திரீ என்பதை ஊரார் அனைவரும் அறிந்திருந்தனர் என்பதாக ரூத் 3:11 குறிப்பிடுகிறது. அருமையான தெய்வத்தின் பிள்ளையே, உன்னுடைய கீழ்ப்படிதலும் சாந்த குணமும் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்பதாக ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். நம்முடைய உண்மை, அன்பு ஆகியவற்றை குறித்து பிறர் சாட்சி பகர வேண்டும். சூழ்நிலைக்கேற்ப நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. உன்னை காண்கிறவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை ஒரு தேவ பிள்ளையாகவே அடையாளம் கொண்டு கொள்ளட்டும். மோசமான இந்த பாவ உலகில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்தது போல பரிசுத்தமாக ஜீவிப்பது அவருடைய கிருபையினால் நமக்கு சாத்தியமாக இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு மெய் கிறிஸ்தவனில் இருக்க வேண்டிய நற்சாட்சி உள்ள ஜீவியம் நம்மிலே உண்டா? அல்லது தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? நம்முடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதையும் ஒருவேளை நீ நம்முடைய மாதிரியற்ற ஜீவியத்தினால் வீணாக்கி இருக்கக்கூடும். ஆனாலும் இனி மீந்திருக்கும் நாட்களிலாவது நித்தியமாய் விலை மதிக்கத்தக்க நல்லதொரு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான ஜீவியம் செய்ய நீங்களும் நானும் முன் வருவதற்கு நம்மை கையடித்து கொடுக்க வேண்டும். நித்திய அழிவுக்கு நேராக விரைந்து கொண்டிருக்கிற மானிடர்களை அந்த அழிவில் நின்று மீட்டு ரட்சிப்பதற்கு, அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும்படி எந்த விதத்தில் ஆகிலும், எந்த கிரயம் செலுத்தி ஆகினும் நம்மை அவர்களுக்கு ஒரு நல் மாதிரியாக நீங்களும் நானும் காண்பிக்க வேண்டும்.
எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாகவே நம்மை காத்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்பக்கமும் வெற்றியுள்ளதாகவே அமையும். எனவேதான் பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான சகோதரா சகோதரி, இந்த தேவனுடைய கரத்திலே நம்மை கொடுத்து நற்கந்தங்களாய், நல் வாசனை வீசுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு உப்பாக பயன்படுகிறவர்களாய் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்கள் மூலமாய் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படி எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரியவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள நாங்கள் ஜாக்கிரதையாயிருந்து எங்களை காண்கிற யாவரையும் மண்டையில் வழிநடத்தக்கூடிய நல்லதொரு கலங்கரை விளக்கமாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.